பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே. கொல்கொதா மலைக்கு இயேசுவை கொல்கொதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 27 வரை. தியானத்தின் தலைப்பு மனுஷருக்கு பயப்படும் பயம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 25. இன்று நாம் தேவனுக்கு பயப்படுவதை விட மனுஷருக்கே அதிகமாய் பயப்படுகிறோம். மனுஷரை பிரியப்படுத்தவே நாம் பல காரியங்களையும் செய்ய எத்தனிக்கிறோம். அதனால் பல வேளைகளிலும் நாம் வேஷதாரிகளாயும் மாறிவிடுவது உண்டு. மனுஷருக்கு முன்பாக நல்லவர்கள் போல காட்டுபவர்களும் உண்டு. இங்கே மனுஷருக்கு பயப்படும் பயம் அது நமக்கு கண்ணியைத்தான் வருவிக்கும். கர்த்தரை நம்பி அவருக்கு பயந்திருக்கிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே இருப்பான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் பரிசேயரும் வேத பாரகரும் இப்படியாக வெளி வேஷதாரிகளாகவே இருந்தார்கள். தங்களுடைய நீதி விளங்கும்படிக்கு மனுஷருக்கு முன்பாக தங்களை பக்திமான்களாக காட்டிக்கொண்டு இருந்தார்கள். அவர்களை பார்த்து இயேசு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீர்கள் என்று கடிந்து கொள்வதை காண்கிறோம். பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தம் செய்கிறீர்கள், உட்புறமோ அழுக்காக இருக்கிறது. அதுபோல உங்கள் வாழ்வும் இருதயமும் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சுட்டிக்காட்டுவதையும் காண்கிறோம். நாம் மனுஷருக்கு பயந்து அவர்களை பிரியப்படுத்த ஒரு வெளி வேஷமான வாழ்வை வாழ்வதைத்தான் தேவன் வெறுக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமான வாழ்வை வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் அவருக்கு உண்மையாய் வாழும்போது சில வேளைகளில் மனுஷரின் வெறுப்பை சம்பாதிக்க நேரிடலாம். மனுஷரால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். நமது குடும்பத்தில் கூட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு துணையாகவும் பலனாகவும் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்று யோசேப்பு போத்திபாரின் மனைவியை திருப்திப்படுத்தி சுகமாக வாழ எண்ணவில்லை. மாறாக அவன் தேவனுக்கு பயந்ததினால் பாவ சூழ்நிலையிலிருந்து தப்பி ஓடினான். ஆனால் அவனுக்கு கிடைத்தது வரவேற்பல்ல, சிறைவாசமே. ஆனாலும் சிறையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதுதான் கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த கனம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்று நமது வாழ்வில் நாம் யாரை பிரியப்படுத்தி வாழப்போகிறோம்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 13. ஜெபம் செய்வோமா? பயபக்திக்குரியவரே, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தால் நாங்கள் வாழும்போது பிரச்சனைகள் வந்தாலும் எங்கள் பட்சத்தில் நீர் எங்கள் துணையாயிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன்.